இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில் முதல் முறையாக டிக்கெட் ஸ்கேம் எங்கே, எப்போ, எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஐபிஎல் அப்போ தானே ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை மும்பை சிஎஸ்கே மேட்ச் ஏதாவது நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் முன்னாடி ஆமாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் 1966-67 இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்சில் டிக்கெட் ஸ்கேம் நடந்தது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில் நடந்த முதல் டிக்கெட் ஸ்கேம். மட்டும் இல்லாமல் 1967 ஜனவரி 1ஆம் தேதி இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒரு கருப்பு தினமாக பார்ப்பாங்க. அண்ட் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸோட வரலாற்றிலையும் ஒரு கருப்பு தினமாக பார்ப்பாங்க. நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க இந்த கிரிக்கானந்தாவுக்கு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? இப்போ வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிக்கஸ்ட் ஸ்டேடியம், ஏஷியாவோட பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்தியாஸ் பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்னா அகமதாபாத் சொல்லுவோம். ஆனால் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு முன்னாடி கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் தான் ஏஷியாலே பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம். கிட்டத்தட்ட 60,000 பேர் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். நான் சொல்கிறது 1950, 60, 70 அந்த காலகட்டங்களிலேயே ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரிக்கெட் இந்தியா ஆட ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸோட கெப்பாசிட்டி, கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸை இந்தியாவோட மெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் டிக்கெட் கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸுக்கு வெளியில் மேட்ச் டே அப்போ இப்போ எப்படி சேப்பாக்கில் ஐபிஎல் மேட்ச் நடந்தால் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடந்தால் வெளியில் கூட்டம் இருக்குது, அது டிக்கெட்டுக்காக அதுவும் மேட்ச் நடக்கும்போது நிற்பாங்கல்ல, அதே போல் அப்போ கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்க்கு வெளியில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். நிறைய பேர் கையில் ஆல் இண்டியா ரேடியோவோட கமெண்ட்ரியை டிரான்சிஸ்டரில் கேட்டுக்கிட்டு நிற்பாங்களாம். உள்ளே கத்துனா வெளியில் கேட்குற அளவுக்கு உள்ளே அவ்வளோ கூட்டம் ஜெய்னு இருக்குமா. டிக்கெட் நீங்கள் கிடைக்காதுங்கிற அளவுக்கு தான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் இருக்கும். கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸுக்கு எப்பயுமே ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்துடும். அது நியூ இயர் காலகட்டத்தில் நடக்கும். கரெக்டாக டிசம்பர் 31ஆம் தேதி ஆரம்பித்து 5 நாள் நடக்கும். கிறிஸ்மஸ், நியூ இயர் இதெல்லாம் சேர்ந்து வரதுனால, ஹாலிடே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 60,000 பேர் காசு கொடுத்து மேட்ச் பார்க்க வருவாங்க. சரி, இந்தியாவில் நடந்த அந்த முதல் ஸ்கேம் விஷயத்துக்குள்ளே வருவான். இந்த கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் 59,000 ஒரு 60,000 பேர் உட்காந்து பார்க்கலாம்ல. ஆனால் 1966-67 இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்சோட Day 2 ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக வரும். அப்படியே அங்கங்கே ஒரு 1000-2000 பேரை உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் நம்ம காசும் அதிகமாக பார்க்கலான்னு விற்றது வேறு யாரும் கிடையாது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட அத்தாரிட்டிஸ் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க அந்த 20,000 டிக்கெட்டை எக்ஸ்ட்ராவாக விற்றதுனால கூட்டம் கட்டுக்கடுங்காமல் அலமோதிக்கிட்டு இருந்துச்சான். அதாவது என்னாச்சுன்னா, அப்போ வந்து பவுண்டரி லைனில் தடுப்புலாம் கிடையாது. ஸோ தடுப்பு இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அப்படியே பவுண்டரி லைனுக்கு முட்டிக்கிட்டு வர மக்கள் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்ட உடனே என்னடா அங்கே சண்டை நடக்குதுன்னு போலீஸ் போனாங்கல்ல. போலீஸ் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தடியடி நடத்தினாங்க. என்னடா போலீஸ் நம்மளுக்கு எதிராக தடியடி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கோவமான கொல்கட்டா ஃபேன்ஸ் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்போல்லாம் வந்து பெவிலியன் மட்டும் இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. மற்றபடி மற்ற ஸ்டாண்ட்லாம் வந்து டெம்பரவரியாக மூங்கில் குச்சியை வச்சு ஷாமியான பந்தல்லாம் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு நிழல் தருவாங்க. இப்போது மூங்கில் குச்சி ஸ்டாண்டெல்லாம் பிடுங்கி உடச்சி மேலே இருக்கக்கூடிய ஷாமியான பந்தல்லாம் கொளுத்தி மக்களுக்கும் சண்டையாக இருந்தது. மக்களுக்குமா அந்த சண்டை பெருசாகி போலீஸ் தடியடி நடத்திட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மேட்ச்சு இந்தியன் பிளேயர்ஸும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட அத்தாரிட்டிஸும் பயந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஓடிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் உசுறு தான் முக்கியம், மேட்ச் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிரவுண்டு விட்டே வெளியில் ஓடி அப்புறம் ஹோட்டலுக்கு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் கலவரம் நிற்கிறதாவே இல்லை. மக்களுக்கும் நடந்துடுற சண்டை மக்களுக்கும் ஆச்சு. போலீஸோட எண்ணிக்கை கம்மி, மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இருந்தனால போலீஸால் எதுவுமே பண்ண முடியல. அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் கண்ணீர் புகை குண்டு வீச்சு மூலமாக தடுத்து நிப்பாத்தி பார்த்தாங்க. எங்களுக்கு ஏமாற்றி டிக்கெட் விற்றாங்கல்ல கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட அத்தாரிட்டிஸை மக்கள் தொடுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட அத்தாரிட்டிஸ், அதாவது அதிகாரிகள் எல்லாம் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வெளியிலே வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்தியாவோட கேப்டன் டைகர் போட்டோடையும் அப்போ பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் அந்த சென்னும் பிசிசியோட வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்த MA சிதம்பரம் அவர்களும் வந்து மக்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க, அமைதிப்படுத்தினாங்க. ஆனால் அன்னைக்கு மேட்ச் நடக்கவே இல்லை. ஆட்டம் அன்னைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்புறம் கிரவுண்டுக்குள்ளே நடந்த சண்டை வெளியில் காட்டு தீ போல் பரவி வெளியிலையும் சண்டை நடந்ததா அப்போ சொல்லுவாங்க. நியூ இயர் அன்னைக்கு Day 2 அன்னைக்கு மேட்ச் நடக்கல. அடுத்த நாள் ஜனவரி 2ஆம் தேதி ரெஸ்ட் டே அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்த நாள் மேட்ச் நடந்துச்சு. 2 டீமோட கேப்டன்ஸும் பிளேயர்ஸும் ஸ்டாஃப்ஸும் ஒத்துக்கிட்டாங்க மேட்ச் நடத்துக்கு. பட் இவ்வளோ கலவரத்துக்கு இடையிலையும் பரவாயில்ல மேட்ச் ஆட ஒத்துக்கிட்டாங்க 2 டீமோட பிளேயர்ஸும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம்னா, இவ்வளோ கலவரத்துக்கு இடையிலையும் திரும்ப அந்த மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பிரமாதமான விஷயம்.
வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச்சில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி இப்படி ஒரு சம்பவம் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலையும் ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்படுது. அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு நல்ல நாள், ஒரு நியூ இயர் அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு பாருங்க. சரி, இதெல்லாம் விடுக்கானதா அந்த டிக்கெட் ஸ்கேம் நடந்துச்சுல்ல, அந்த கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பெங்காலோட அத்தாரிட்டிஸ், அதாவது அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வழக்கம் போல் அவங்களை விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் போலீஸுக்கும் மக்களுக்கும் நடந்த அந்த கலவரத்தில் எக்கச்சக்கமான ரசிகர்களுக்கு படுகாயம் அடைஞ்சாங்க, காயம் அடைஞ்சாங்க, கிரவுண்டே தீ வச்சு கொளுத்துனாங்க. அதான் சொன்னாங்க, அந்த மூங்கில் குச்செல்லாம் உடச்சி மொத்தமாக அந்த ஸ்டாண்டே தரமட்டமாக்கி மேலே பந்தல் இருந்தது இல்லை, நிழலுக்கு வச்சுட்டாங்களா, அந்த பந்தல்லாம் எடுத்து வச்சு கிழிச்சு கொளுத்திட்டாங்க. இதை கொளுத்துனதை பார்த்தோன்னே எங்கேயாவது பிளேயர்ஸுகளுக்கோ இல்லை கிரவுண்டோ நாசமாயிருங்கிறதுனால தான் போலீஸ் உள்ளே பூந்தாங்க. உள்ளே பூந்து தடுத்து நிறுத்த பார்த்தாங்க, நிறுத்த முடியல, தடியடி பண்ணி பார்த்தாங்க, முடியலை, கண்ணீர் புகை குண்டு வீச்சுகளை வீசி பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சண்டை பெருசாக தான் ஆச்சு. ஸோ டிக்கெட் ஸ்கேம்களோட தாயகமாக கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ். ஓஜி டிக்கெட் ஸ்கேம்களுக்கெல்லாம் ஓஜியா அது 1966-67 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும், கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்னாலே சம்பவத்துக்கு பேர் போனது தான். 1996 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் இந்தியா தோக்க போகிறத பார்க்க முடியாத கொல்கட்டா ஈடன் கார்டன் ரசிகர்கள் பிரச்சனை பண்ணி எப்படியா மேட்ச் நிறுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனால் மேட்ச் நின்றுச்சு. ஸ்ரீலங்கா ஃபைனலுக்கு போய் கப்பு வின் பண்ணாங்க. 1999 ஏஷியா கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் சோயப் அக்தர் குறுக்க வந்ததுனால சச்சின் ரன் அவுட் ஆகிடுவார். இதை பார்த்த கொல்கட்டா ஈடன் கார்டன் ரசிகர்கள் கொந்தளிச்சு ஸோ திரும்ப ஒரு தடவை ஸ்டேடியத்தை கொளுத்துனாங்க. அப்புறம் திரும்ப ஒரு தடவை தடியடி நடத்துனாங்க. 1996 தடியடி நடந்தது, 1967 தடியடி நடந்தது, 1999 தடியடி நடந்தது. போலீஸுக்கும் ரசிகர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. அப்புறம் வெளியில் அனுப்பிட்டு மேட்ச் நடத்தினாங்க. கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் அப்படின்னாலே கலவரத்துக்கும் புரட்சிக்கும் பேர் போன ஒரு கிரவுண்டு. இவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் அந்த காலத்தில் இருக்கும்போது டிக்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்கும், அப்புறம் எல்லா விஷயமும் அங்கே நடக்க தான் செய்யும். கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்க்கு இப்படி ஒரு பேர் இருக்குது. நிறைய பேருக்கு இப்படி ஒரு டிக்கெட் ஸ்கேம் நடந்தது தெரியாது. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 20,000 டிக்கெட்ஸ் எக்ஸ்ட்ரா விற்றுருக்குறாங்க. தளபதி படம்லாம் ஊரை ரிலீஸ் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி உள்ளே நிற்கிறது இடம் இருக்குது, போய் பாரு, இல்லை அங்கங்கே உட்காந்து எப்படியே பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, காசு மட்டும் வாங்கிட்டு உள்ள அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி அப்போ கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கே அப்போவே வா அப்படின்னு நினச்சேன். ஆமாம், நடக்காதா என்ன அப்படிங்கிறத திரும்பவும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்க, இந்த கதை முடிவடைகிறது. பின்னாடி இருக்கக்கூடிய கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் தான் டிக்கெட் ஸ்கேம்களின் தாயகம் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. பட் இந்தியன் கிரிக்கெட்டோட மெக்கா கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ் தான், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. இந்த கதை உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, திருக்கானம் தான் எனக்கு ரொம்ப புதுசு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. என்னோட கதை, என்னோட ஸ்டோரி டெல்லிங் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.